ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 21 வந்து பாக்கியலட்சுமி சீரியலுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ தான் இது. இனி அவங்க மாமியார் கிட்ட நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கலாமான்னு கேட்டதுக்கு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க மாமியார் வந்துட்டு, இத்தனை வருஷமாக நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு போர் அடிக்கல, உனக்கு இப்போ போர் அடிச்சிருச்சுன்ட்டு பிஸ்னஸ் பார்த்துக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இனியா இருந்துட்டு, சரி ஓகே, நான் என்னோட ரிப்போர்ட்டர் வேலையாவது திரும்ப பார்க்கலாம்ல, நான் லீவில் தான் இருக்கேன், கண்டினியூ பண்ணிக்கவான்னு கேட்குறாங்க. அதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு இதை பற்றி இனியா பேச போக உடனே அவங்க வீட்டுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாரு, அப்பா அம்மா சொல்கிறத கேளு, இந்த மாதிரி எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டென்ஷன் ஆகிடுறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இனியாவும் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன் பாக்கியலட்சுமி அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து செடியன் அங்கே வராரு. மகனை பார்த்த சந்தோஷத்தில் பாக்கியலட்சுமி அவங்கள வரவேற்று உட்கார வச்சு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து இந்த கவுன்சிலர் அவங்க நண்பர்களோட வராரு. அவர் நேராக ஜம்பமாக வந்து உட்காந்துட்டு அத்தை கொண்டா அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்து செடியன் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் பாக்கியலட்சுமி உள்ளே போய் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகவும் இந்த கவுன்சிலர் கொஞ்சம் தவறாக பேச ஆரம்பிக்கிறாரு. தவறான கண்ணோட்டத்திலையும் பார்க்கவும் செய்கிறாரு. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த செலினுக்கு ஏகப்பட்ட கோவமும் டென்ஷனும் வந்துடுது. அடுத்து பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்திடு அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் அவர்கிட்ட நியாயம் கேட்க போகிறாரு. என்ன இது பார்வை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்து 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் முத்தி 2 பேருக்குள்ளேயும் சண்டையும் வர ஆரம்பிக்குது. அடிதடியாக ஆகிடவும் எல்லாருமே பதட்டம் ஆகிடுறாங்க. செலியன் பிடிச்சி நல்லா வெளுன்னு வெளுக்கிறாப்புல போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. இதை பார்த்தா பாக்கியலட்சுமிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி பயமாக வந்துடுது. ஐயோ என்ன ஆச்சுன்னு ரொம்பவே பதட்டம் ஆகிடுறாங்க. சுற்றி உள்ள எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் சமாதானமும் படுத்துறாங்க. உடனே அந்த கவுன்சிலர் யார் என்னன்னு தெரியாமல் நீ என்கிட்ட மோதிட்டு இதுக்கான விளைவுகளை நீ சீக்கிரமாக சந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு சபதமாக விட்டுட்டு போகிறாரு. என்னாலும் சரி போடா அப்படின்ட்டு அவரும் செலியன் கொஞ்சம் தைரியமாகவே இருக்காரு. அடுத்து பாக்கியலட்சுமி, என்ன செலியா இது, ஏன் இப்படி சண்டை போடுற, என்ன ஆச்சுன்னு கேட்க, எல்லாம் உன்னால தான் வந்தது, இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லி நீ ஓப்பன் பண்ணி இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அவரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன சொல்கிற, எனக்கு எதுவும் புரியலன்னு எந்த பதிலும் பேசாமல் நேராக கோவமாக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த சீன் வீட்டில் வந்துட்டு அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் வீட்டில் உள்ள அத்தனை பேருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. முக்கியமாக எழில் ரொம்பவே டென்ஷனாகி அடிக்க போகிறாரு. எல்லாரும் சமாதானப்படுத்தி அவர் இருக்க வச்சிடுறாங்க. அடுத்தவங்க மாமியார் சொல்லவா வேணும், சும்மாவே ஆடுவாங்க. இப்போ சாலங்கையை வேற கட்டி விட்டாச்சு, உடனே ரெஸ்டாரண்ட்டை ஸ்டாப் பண்ண, போதும் நிறுத்தி, இனிமே நீ நடத்தக்கூடாது, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பாக்கியலட்சுமி அவங்க ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை பார்க்க போகிறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஓனர் ஆல்ரெடி சொல்லியிருந்தா அவங்க கிட்ட பிரச்சனை வேணான்னு, ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம், அமைதியாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அவங்களும். அடுத்த சீன் எழில் தாய்லாந்துக்கு போகிறாரு ஷூட்டிங்காக. இதை கேள்விப்பட்ட அவங்க பாட்டி ரொம்பவே கவலையாக இருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.